மே 1 முதலே அரசாங்கம் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் குறிப்பிட்ட மாற்றங்களையும் கடுமையான விதிமுறைகளையும் கொண்டு வந்து உள்ளது. அதாவது ஏப்ரல் மாதம் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. தற்போது மே மாதம் தொடங்கி உள்ளது. மே மாதம் குறிப்பிடத்தக்க நிதி சார்ந்த மாற்றங்களுடன் தொடங்குகிறது. இந்த மாற்றங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலை, கிரெடிட் கார்டுகள் மற்றும் இணையவழி விளையாட்டுகள் முதல் வங்கி சேவைகள் வரை பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த மாற்றங்கள் சில சாமானிய மக்களின் பணப்பையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகையால் இவற்றை பற்றிய புரிதல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு மாதமும் 1 அன்று எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புதிய விலைகளை வெளியிடுகின்றன. இருப்பினும் இம்முறை வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. மாறாக 19 கிலோ எடை கொண்ட வணிக ரீதியான சிலிண்டரின் விலை தற்போது உயர்த்தப்பட்டு உள்ளது. அதாவது இப்போதைய நிலவரப்படி 990.50 உயர்த்தப்பட்டு 3237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் இந்த சிலிண்டரின் விலை 3701.50 உள்ளது. அதேபோல வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் தற்போது வரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு சற்று நிவாரணம் அளிக்கும் வகையில் விமான எரிபொருள் மற்றும் டீசல் மீதான ஏற்றுமதி வரியை அரசாங்கம் குறைத்து உள்ளது. இருப்பினும் உள்நாட்டு சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விலைகளில் எந்தவித மாற்றமும் காணப்படவில்லை. முன்னர் இருந்தது போலவே பெட்ரோல் ஏற்றுமதிக்கு எந்தவித ஏற்றுமதி வரியும் விதிக்கப்படாது. அதேபோல மே மாத தொடக்கத்திலேயே எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயனாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு உள்ளன. அதாவது 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலான நிலுவைத் தொகையை தாமதமாக செலுத்துவதற்கான அபராதம் தற்போது 100 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையிலான நிலுவைத் தொகைகளுக்கு இந்த அபராத தொகை 500 ரூபாயாக இருக்கும். அதேபோல எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கான 499 ரூபாய் வருடாந்திர கட்டணம் இனிமேல் ஓராண்டில் 1 லட்சம் செலவு செய்தால் தள்ளுபடி செய்யப்படும். இதற்கு முன்பு இந்த தள்ளுபடி 50,000 ரூபாய்க்கு வருடாந்திர செலவுக்கே வழங்கப்பட்டு வந்தது. அதே போல இந்த மாத தொடக்கத்திலேயே மற்றொரு மிக முக்கியமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டு உள்ளன. அதாவது நாட்டிற்குள் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்திய இணையவழி விளையாட்டு ஆணையம் நிறுவப்பட்டு உள்ளதாம். புதிய விதிமுறைகளின் கீழ் இணையவழி விளையாட்டுகள் 3 வகைகளாக பிரிக்கப்படும். இணையவழி பண விளையாட்டுகள், இணையவழி சமூக விளையாட்டுகள் மற்றும் மின் விளையாட்டுகள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அதாவது பண பந்தயங்களை உள்ளடக்கிய விளையாட்டுகளை வழங்கும் தளங்கள் கட்டாய பதிவு செய்து கொள்வது அவசியமாக்கப்பட்டு உள்ளது. மேலும் பயனாளர்களின் நிதி பரிவர்த்தனைகள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்று அதிரடியாக சொல்லப்பட்டு உள்ளது. அதேபோல வங்கி செயல்பாடுகளை பொறுத்தவரை மே மாதம் சவாலான ஒன்றாகத்தான் அமையக்கூடும். மொத்தமாக இந்த மாதத்தில் 12 நாட்கள் வங்கி விடுமுறைகள் திட்டமிடப்பட்டு உள்ளன. அதாவது வங்கிகள் மொத்தம் 12 நாட்களுக்கு மூடப்பட்டு இருக்கும். எனவே அத்தியாவசியமான வங்கி பணிகளை முன்கூட்டியே முடித்துக் கொள்வது அல்லது இணையவழி வங்கி சேவைகளை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறந்தது. அதேபோல ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO 3.0 இன் கீழ் மே மாதம் முதல் பல புதிய வசதிகள் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் ATM மற்றும் UPI மூலம் பணம் எடுக்கும் வசதி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த முழுமையான தகவல்களை அரசு கூடிய விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. RBIயின் ஒப்புதலை தொடர்ந்து இலவச பரிவர்த்தனைகளுக்கான வரவு தீர்ந்த பிறகும் இனி மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கூடுதல் பணம் எடுக்கும் பரிவர்த்தனைகளுக்கும் முன்பிருந்த 21 ரூபாய்க்கு பதிலாக 23 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். ஒருவரின் சொந்த வங்கியின் ATMகளில் 5 இலவச பரிவர்த்தனைகள் மற்றும் பெருநகரங்களில் உள்ள பிற வங்கிகளில் ATM, அதாவது வங்கிகளின் ATMகளில் 3 இலவச பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் வசதி எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று கூறப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.